இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். FIRல 10 ரூபா அதிகம் வாங்கினாரு அப்படின்றதுக்கு இன்னைக்கு விளக்கம் வந்திருக்கு. அப்ப இந்த விளக்கம் அன்னைக்கு செந்தில் பாலாஜி திமுக ஆட்சி காலத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா? அப்ப இந்த கேஸ் கண்டிப்பா நிக்க போறதில்லை. அப்ப கைது பண்ணிட்டு திரும்ப நீங்க ஜாமீன்ல வெளியே வர போறீங்க. இதுல தாவேகா அல்லது விஜயனுடைய வெற்றி என்னன்னா, பாருங்க செந்தில் பாலாஜி என்ற வில்லனை அந்த கரூர் சம்பவத்திற்கு காரணமான அப்படித்தானே பிரச்சாரம் பண்றாங்க. அவரை நாங்கள் தூக்கி உள்ளே வைத்து விட்டோம். டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்து விட்டது. இன்னைக்கு அரசு வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தில் சொல்றது என்ன, 117 கோடின்னு சொல்றாரு. இப்போ 1000 கோடி 117 கோடியா குறைஞ்சிருக்கு. உயர் நீதிமன்றம் இதை விசாரித்து சிபிஐக்கு ஏதோ மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா புனையப்பட்ட கேஸ் அம்பலத்துக்கு வந்துடும். போலீஸ் அதிகாரிகள் பல பேர் மாட்டிக்குவாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக அவசரமாக உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க. இங்கே நீட் எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் போது அவங்கள குண்டுக்கட்டாக தூக்கி உள்ளே வைத்தது யாரு, அவர்கள் மேல கேஸ் போட்டது யாரு, அதன் பிறகு மெரினால மாணவர்களோ இளைஞர்களோ கூடிடக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்களே பீச்சுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்காங்க. திராவிடர் கழகம் நீட்டை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. பெரியார் திடல்ல ஒரு 100-200 போலீஸ் வரிசையா நிக்க வச்சிருக்காங்க. அப்ப இங்க விஜய் எங்க யாரு பக்கம் நிக்கிறாரு? அப்ப பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா விஜய் முந்திக்கிட்டு வராரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் இடதுசாரி செயல்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செந்தில் பாலாஜியை சுற்றியே ஒரு பேசு பொருளாக இருக்குது. வழக்குகள் விசாரணை அந்த மாதிரி நீண்டு போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை பேர் நடத்தினாங்க, தாவேகா எம்எல்ஏ இழுக்க பார்த்தாங்க, அதில் செந்தில் பாலாஜி தான் கருப்பொருள், அவர் சொல்லி தான் சில பேர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு அது முடிஞ்சு, அந்த பேசு பொருள் முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க். இப்போ டாஸ்மார்க்கில் ஏற்கனவே இவங்க திமுக ஆட்சியில் இருந்தப்போ ஏகப்பட்ட முறைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது விசாரணை அது போயிட்டு. இப்ப சோதனை அப்படின்னு போட்டு இவ்வளோ முன்னாள் அதிகாரிகள் கூட அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இவருடைய உதவியாளர் அதில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதில் முன்ஜாமீன் போகிறாங்க. இன்றைக்கி காலைல தகவல் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம், முன்ஜாமீன் கிடைக்கல, ஒன்று கைதாவார் அப்படின்னு செய்தியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இவர் என்ன சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படின்னு அவர் எப்பவும் போல் தன்னுடைய மாநிலம் சொல்லிட்டு அவர் போகிறாரு. விசாரணை அவரை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன இப்போ எப்படி பார்க்குறீங்க? இது செந்தில் பாலாஜி கரூருக்கு விஜய் போனார் இல்லையா, அந்த 41 பேர் இறந்த குடும்பங்களை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைக்கணுன்றது தான் தாவேகாவுடைய பிளான். அதற்காக புனையப்பட்ட வழக்கு தான் இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா குதிரை பேர வழக்கு. இப்போ இந்த வழக்கில் இது எல்லாமே செட்டப் பண்ணுறது அப்போவே வெளியே வந்துடுச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட எந்த ஆதாரங்களும் இல்லை. இப்போ கோர்ட்லேயே முன்ஜாமீன் கேட்கும்போது அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், பெங்களூரில் ரூம் போட்டாங்க, இங்கே ஸ்டார் ஹோட்டல் போட்டாங்க, சிங்கப்பூர்லேருந்து கால் வந்திருக்கு, இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, இன்னும் விசாரிக்கணும், இப்படி தான் உழட்டினாரே தவிர சாலிடான எந்த எவிடன்ஸையோ எந்த முகாந்திரத்தையோ முன்வைக்கலை. இப்போ அந்த ஊத்தங்கரை கேஸில் ரமேஷ்னு ஒருத்தர் கைதாராரு. அவர் ஜிம்மு வச்சு நடத்திட்டுருக்காரு. அவரை தூக்கி 15 நாள் உள்ளே வச்சுருக்கிறாங்க. அவர்கிட்ட மற்ற திருநாவுக்கரசு மற்றவங்கெல்லாம் ஃபோனில் பேசியிருக்காங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இப்போ அவர் ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இது அரசியல் ரீதியாக புனையப்பட்ட ஒரு பொய் வழக்கு, நான் ஃபோனில் பேசினேன்ற ஒரே காரணத்துக்காக சிக்க வச்சுருக்கிறாங்க, இது தமிழ்நாடு மாநில காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது, இதை சிபிஐ அல்லது வேறு ஏஜென்சி ஏதாவது விசாரித்தால் தான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு மனு போட்டு அவருடைய சார்பில் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்டு முன் வச்சார். இதை கேட்டுட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இதை அவர் மேலே இனிமேல் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது, அப்புறம் சிபிஐக்கு மாநில காவல்துறை திருவல்லிக்கேணி இவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க விளக்கம் கேட்டு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஊத்தங்கரையில் செந்தில் பாலாஜியை கைது பண்ண முடியல.
ஊத்தங்கரையில் கைது பண்ணப்பட்ட ரமேஷனுடைய நிலைமையே சட்டப்படி இதுதான் நீதிமன்றம் அவருடைய விசாரணையை தடை போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் செந்தில் பாலாஜி எங்கே தூக்கி உள்ள வைக்கிறது? அப்போ அடுத்தது என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவைப்பதற்கு முக்கியமான காரணம், இப்போ செந்தில் பாலாஜியை பிஜேபியும் குறி வச்சுது. அது திமுக ஆட்சி காலத்தில் இடி மூலமாக குறி வச்சாங்க. அதில் 1 வருஷம் தூக்கி உள்ளே வச்சாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? அந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, இருந்தாலும் செந்தில் பாலாஜி திமுக ஊழல் செஞ்சுட்டாங்க, ஒரு அமைச்சரை தூக்கி உள்ளே வச்சிட்டோம் இப்படின்னு காட்டுவதற்காக செஞ்சாங்க. செந்தில் பாலாஜியை மிரட்டினாங்க, பிஜேபியில் சேர சொன்னாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதிலிருந்து அவர் வெளியே வந்துட்டார், ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ ஒன்றிய அரசு பிஜேபியினுடைய இடி என்ற சர்வ அதிகாரம் படைத்த ஒரு கொடிய அமைப்புகளே பண்ண முடியாததை தமிழ்நாட்டு காவல்துறை பண்ண முடியுமா? அப்போ விஜயுடைய நோக்கம் என்னென்னா, பிஜேபிக்கு இல்லாதது விஜய்க்கு ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் இந்த நரேஷனை கொண்டு போயிடுறது. செந்தில் பாலாஜி ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்போ 41 பேர் இறந்த போது கூட அவர் அந்த பாட்டு தானே பாடினார், பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லி தானே பாடினார். அப்போ இது செந்தில் பாலாஜியை உள்ளே தூக்கி வைப்பதன் மூலமாக திமுகவை ஊழல் செய்து விட்டது, நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம். இப்போ இந்த கேஸ் நிற்க போகிறதில்ல. இப்போ இந்த எஃப்ஐஆர் நான் படித்து பார்த்தேன். எஃப்ஐஆரில் பல இது சொல்கிறாங்க. பார் மூட சொல்லிட்டு முறைகேடாக திறந்துருக்காங்க, டெண்டர் விட்டதில் ஒரே நம்பர் வரிசை செக்கு போயிருக்கு, அப்புறம் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 500 ரூபா அதிகம் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்றைக்கி இந்த எஃப்ஐஆர் வந்திருக்கின்ற செய்தித்தாளில் இன்னொரு செய்தி வந்திருக்கு. டாஸ்மாக் பணியாளர் சங்க தலைவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அரசு எங்களுக்கு உரிய கூடுதல் செலவுகளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது இத்தனை மாவட்டம் வேறு சொல்கிறீங்க. ஆமாம், ஏற்றுக்கூலி, இறக்கு கூலி, அப்புறம் பாட்டில் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு நட்டையீடு, கோடவுனு, வாடகை, இப்படி பல செலவுகள் இருக்குது. இது அரசு ஏற்றுக்கொள்வதாக பரிசீலனை செய்வோன்னு சொல்லியிருக்கு. அப்படி பண்ணுற பட்சத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் 10 ரூபா வாங்க மாட்டோன்னு சொல்கிறாரு. அப்போது எஃப்ஐஆரில் 10 ரூபா அதிகம் வாங்கினார் அப்படின்றதுக்கு இன்றைக்கி விளக்கம் வந்திருக்கு. அப்போ இந்த விளக்கம் அன்னைக்கு செந்தில் பாலாஜி திமுக ஆட்சி காலத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா? அப்போ இந்த கேஸ் இது கண்டிப்பாக நிற்க போகிறதில்ல. ஆனால் இது ரெய்டு, இப்போ ரெய்டு கூட பாருங்கள், இடி ரெய்டு பண்ணி, டாஸ்மாக் அலுவலகத்தில் ரெய்டு பண்ணி, அப்புறம் உச்சநீதிமன்றம் அதுக்கு தடை போட்டு இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சு பல மாதங்கள் ஆகிப்போச்சு. இப்போ இவங்க போய் புதுசாக என்ன ஆவணங்களை கைப்பற்ற முடியும்? இடி கையில் சிக்காத ஆவணங்கள் இப்போ என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு சோதனை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சார்ஜு, அப்புறம் எஃப்ஐஆரில் இந்த மாதிரி வழக்குகள் போட்டாச்சு. போட்டது பிறகு அடுத்தது செந்தில் பாலாஜி முன்பினை கேட்டு போகிறாரு, அது மறுக்கப்படுது. அடுத்து கைது பண்ணலாம். அப்போ கைது பண்ணிவிட்டு அது சில நாட்கள் நீங்கள் சில வாரங்கள் இருந்துட்டு திரும்ப நீங்கள் ஜாமீனில் வெளியே வர போகிறீங்க. இதில் தாவேகா அல்லது விஜயனுடைய வெற்றி என்னன்னா பாருங்கள், செந்தில் பாலாஜி என்ற வில்லனை அந்த கரூர் சம்பவத்திற்கு காரணமான, அப்படி தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும், அவரை நாங்கள் தூக்கி உள்ளே வைத்து விட்டோம், அவர் இவ்வளோ ஊழல் செய்திருக்கிறார். இப்போ இடி ரைடு வரும்போது சொன்னது 1000 கோடி, டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்து விட்டது. இன்றைக்கி அரசு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறது என்ன? முன்ஜாமீன் கேஸில் 117 கோடின்னு சொல்கிறாரு. இப்போ 1000 கோடி 117 கோடியாக குறைஞ்சிருக்குது. இப்போ இதை வைத்து கொண்டு செந்தில் பாலாஜியை நாங்கள் தூக்கி உள்ளே வச்சுட்டோம், அடுத்தது ஒவ்வொருத்தராக தூக்கி உள்ளே வைப்போம். அடுத்தது நேரு இருக்கார், ஏவா வேலு இருக்கிறாரு, சேகர் பாபு இருக்கிறாரு, எல்லாம் ஊழல் தான். இப்படி திமுகவை ஒரு மாறலாக பலவீனப்படுத்துவது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கம். இந்த பிரச்சாரத்தை இவருடைய வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் வழியாக மக்கள் மத்தியில் தீவிரமாக கொண்டு போவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி போதும், அது உள்ளுக்குள்ளே விவரங்களெல்லாம் மக்கள் பார்க்க போகிறதில்ல. இதுதான் விஜய் மற்றும் தாவேகாவினுடைய நோக்கம். இப்போ அந்த இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ரமேஷ் கேஸ் இருக்கு இல்லையா, ஊத்தங்கரை. ஆமாம் சார். அது இப்போ அவசரமாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு அந்த இதுக்கு தடை கொடுக்க சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து சிபிஐக்கு ஏதோ மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த புனையப்பட்ட கேஸ் அம்பலத்துக்கு வந்துடும், போலீஸ் அதிகாரிகள் பல பேர் மாட்டிக்குவாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக அவசரமாக உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க. போய் இதில் இந்த தடையை கொடுக்கணும், தடையை எடுக்கணும் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு ரமேஷ்னு ஒருத்தர் போட்ட கேஸு,
அது இங்கேயே நீங்கள் உங்கள்கிட்ட நியாயம் இருந்தால் நீங்கள் இங்கேயே வாதாடிக்கலாமே, எதுக்கு அவசர அவசரமாக போகிறீங்க? அப்போ இவ்வளவு பணம், அரசு பணம் செலவு பண்ணி உச்சநீதிமன்றத்தை தட்டுவது என்ன? அதிகார வர்க்கம், காவல்துறை, அப்புறம் அரசு, முதலமைச்சர் விஜய் இவர்களுடைய பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் போகிறார்கள். இதுவே ஒரு உதாரணம். தமிழ்த்தாய் வாழ்த்து மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பெரிய ஒரு எதிர்கட்சியிலே பெருசாக ஒரு குரல் கொடுக்கல, வீதியில் இறங்கி போராடலை அப்படிங்கிற ஒரு குரலும் வருது சார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது திமுகவுக்கெல்லாம் கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. அவங்க ஏன் இதை போராடலை அப்படின்றது தெரியலை. கண்டிப்பாக போராடி இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வெளியே வந்து ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? இப்படி தான் நாங்கள் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு, ப்ரொசீஜர் வந்திருக்கு. முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் ஜனகணமனா, 3வது தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. யாராவது இதை எதிர்க்க நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இவர் யார்? கவர்மெண்ட்டா, இல்லை ஒரு போலீஸா, இவர் முதலமைச்சரா, உள்துறை அமைச்சரா, யார்? இவர் தமிழக அரசின் கீழ் பராமரிக்கப்படுகின்ற ஒரு பல்கலைக்கழகம், அதனுடைய ஒரு ஸ்டாஃபு தான் துணைவேந்தர். அப்போ இவர் ஓப்பனாக கவர்னர் வாய்ஸில் வந்து பேச வேண்டிய அவசியம். வேந்தர் வந்து கௌரவ பதவி. இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டாக வந்து இங்கே சம்பளம் கொடுக்குது, பல்கலைக்கழகத்தை பராமரிக்குது. அந்த மனோன்மணியம் சுந்தரனார் ஆக்ட் இருக்கு இல்லையா, இப்போ தமிழ்நாட்டில் 20 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. 20 பல்கலைக்கழகங்களும் ஒரு தனி சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தை உருவாக்குனது தமிழக அரசு. தமிழக அரசு தான் உருவாக்கி இருக்குது. அப்போ முழு கண்ட்ரோலும் தமிழக அரசில் தான் இருக்குது. வேந்தர் என்பது ஒரு கௌரவ பதவி. அவர் வந்தாருன்னா நீங்கள் வந்து உட்கார வச்சு மாலை போடுவீங்க, ஒரு டீ சம்சா வாங்கி கொடுப்பீங்க, வழி அனுப்பி வைப்பீங்க, கோயில் குளம் இருந்தால் கூட்டு போய் காமிப்பீங்க. இதுக்கு மேலே வேந்தருக்கு அங்கே வேலை கிடையாது. துணைவேந்தர் இங்கே அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறவர். அரசாங்கம் தான் இங்கே வந்து எல்லா வேலையும், நிர்வாக வேலையும் செய்யுது. அப்படி இருக்கும்போது அதை மீறி இவர் வந்து கொடுக்கின்ற துணிச்சல் எங்கே வந்துச்சு? இப்போ விஜய் வந்து பஞ்சு டைலாக பேசுகிறாரு. எந்த கூட்டமாக இருந்தாலும் அவர் வந்து டேஷ் போட்டெல்லாம் வந்து பேசுகிறாரு. இப்போ நீங்கள் முதலமைச்சரா, இல்லை ஆளுநர் முதலமைச்சரா, இல்லை நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது அதை மீறி ஒரு துணைவேந்தரால் எப்படி பேச முடியுது? இப்போ திமுக ஆட்சியில் ஸ்டாலின் காலத்தில் நடந்த சம்பவம்னு யோசிச்சு பாருங்கள். ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடக்குது. முதல் வருஷம் விட்டுட்டாங்க. 2வது வருஷம் என்ன நடந்துச்சு? பாதி துணைவேந்தர்கள் போயிட்டு இருக்கும்போதே யூட்டர்ன் அடித்து ரிட்டர்ன் போனாங்களா இல்லையா? அப்படி ரிட்டர்ன் போனதில் இந்த சந்திரகுமாரும் ஒருத்தர். யார்? திருநெல்வேலி மனோன்மணியம் துணைவேந்தர் சந்திரகுமார் யூட்டர்ன் போட்டார். அப்போ துணைவேந்தர்கள் ஆளுநரை எதிர்த்து கொண்டு எப்படி யூட்டர்ன் போட்டாங்க? அன்னைக்கு ஆர்.என். ரவி என்ன சொன்னார்? துணைவேந்தர்கள் மிரட்டப்படுகிறார்கள், இங்கே வரக்கூடாது, அப்படி சொன்னாரா இல்லையா? அப்போ இதில் யார் வந்து கெத்து? அப்போ அன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்து காமித்ததை இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட் ஏன் செய்ய முடியவில்லை? அப்போ பிஜேபியோட எந்த முரண்பாடும் எங்களுக்கு கிடையாது. அவங்களோட சுமூகமான உறவு வச்சுக்குவோம், ஆளுநரோட சுமூகமான உறவு வச்சுக்குவோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்லாம் சொல்கிறாரு. நடந்துருச்சே. இப்போ நடந்ததுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அரசு விழாவில் நடக்காதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இப்போ அது இப்போ விஜய் கடிதம் எழுதியிருக்கிறாரு. இல்லை, நான் கேட்குறேன், இப்போ இது அரசு விழாவா இல்லையா? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விழா வந்து பட்டம் கொடுக்குற விழா, தமிழக அரசு விழா தானே. அப்போ ஆளுநர் கலந்துக்கிறாரு. இப்போ ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுன்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, எங்கே போய் முடியும்? பிரதமர் வந்தால் அங்கேயும் இதே மாதிரி, அமித்ஷா வந்தார்னா இதே மாதிரி, குடியரசுத் தலைவர் வந்தாலும் இதே மாதிரி. அதை விடுங்க, எல் முருகன் ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு, மத்திய இணையமைச்சர். அப்போ கூட இந்த புரோட்டோகாலை தான் நீங்கள் கடைபிடிப்பீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மரபு என்பது மாற்றப்படும். அப்போ ஒன்றிய அரசுடைய விழாக்கள் இதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே கொண்டு வர்றது எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமே நல்ல ஒரு உதாரணம். அங்கே இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் வேறு இதில் நீங்கள் வந்து கொண்டு வரணும். இப்போ இதற்கு முட்டு கொடுக்குற மாதிரி இப்போ இவர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறார்? அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கலந்துக்கல. நீங்கள் வேற ஏதாவது ஒரு மத்திய அரசு விழா, வேற ஏதாவது ஒரு விழாவில் புறக்கணிக்கிறீங்க, இல்லை ஆளுநர் டீ பார்ட்டி கொடுக்குறாரு புறக்கணிக்கிறேன்னு சொன்னால் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்கள் கவர்மெண்ட்டு, உங்கள் பல்கலைக்கழகம், உங்கள் விழா, உங்கள் மாணவர்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறீங்க, அந்த விழாவை நீங்களே புறக்கணிக்கிறேன்னா கேவலமா இல்லையா? இதை விட கேவலம் என்ன இருக்குது? நான் தான் ராஜா, நான் தான் ஆண்டுகிட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு இப்போ காலேஜில் வந்து என்னால் நான் போக முடியல, புறக்கணிக்கிறேன்னு சொன்னால் இது ரொம்ப கேவலமாக இருக்குல்லையே. இது வேறு என்ன சொல்லுவீங்க?
அதை வெளிப்படையாக வந்து அதை ஒரு பேட்டி வேற வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டாங்களா, ஏதாவது பேசுனாங்களா, விஜய் வாயை திறந்தாரா? ஒன்றும் திறக்கலையே. இப்போ காங்கிரஸ்லாம் அறிக்கை வெளியிட்டது, மாணிக்கம் தாகூர்லாம் அறிக்கை வெளியிட்டு இருந்தார், இது தவறு அப்படின்னு. இப்போ மாணிக்கம் தாகூர் அறிக்கை விட்டார். விஸ்வநாதன் முதல்ல ஒன்று சொன்னது ஞாபகம் இருக்கா? வேந்தர் வந்து கவர்னரே இருந்துட்டு போகட்டுமே, எதுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னவர் தானே விஸ்வநாதன். அதே போல் வந்து யூஜிசி உறுப்பினர் வந்து துணைவேந்தர் தேடுதல் குழுவில் வந்து சேர்த்துக்க சொல்லி இவங்க ஓகே சொன்னது இந்த கவர்மெண்ட் தானே. அப்போ காங்கிரஸினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரே, அதாவது ஸ்டாலின் காலத்தில் உச்சநீதிமன்றம் போய் போராடி பெற்ற உரிமைகள் இல்லையா, அந்த மசோதாக்களை வந்து கவர்னர் வந்து முடக்கி வைத்து விட்டு இறந்துருச்சுன்னு, அது வந்து டெட்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார். அது தவறுன்னு உச்சநீதிமன்றம் அந்த எல்லா மசோதாக்களையும் ஓகே பண்ணியிருக்குது. பண்ணதோட ஆளுநருக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்குது. அப்போ இந்த உரிமையை இவர்கள் காவு கொடுத்து விட்டார்கள். காவு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து கம்னு இருக்கிறாங்க. அப்போ விஸ்வநாதன் அந்த ஆளுநருடைய சுமூகமான உறவோடு இருக்கணும் அப்படின்ற விஜய் தாவேகா லைனை அவரும் கடைப்பிடிக்கிறாரு. அப்போ மாணிக்கத்தாகூர் வெளியே வந்து இப்படி அறிக்கை விடுறது இருக்கட்டும், தன்னுடைய அமைச்சரை பார்த்து ஆளுநரை எதிர்த்து பேச சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்குதா, திராணி இருக்கா? அப்படி இல்லையே. நீங்கள் ரிசல்ட் காமிக்கணும், உங்கள் செயல்பாட்டில் காமிக்கணும். இப்போ அமைச்சர் திமுக அமைச்சரா காங்கிரஸ் அமைச்சரா? காங்கிரஸ் அமைச்சர் தானே உயர்கல்வித்துறை. அவர் எதை பற்றி பேசலையே? எதை பற்றி? நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான போராட்டம் இது நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். போலீஸார் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. இது பாராளுமன்றம் வரைக்கும் எதிர்கொலிச்சுது. பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அதை மறுக்கிறாங்க. சார் எப்படி பார்க்குறீங்க? இவர் முழுக்க அமித்ஷாவையே குற்றச்சாட்டுறாரு. யார்? ராகுல் காந்தி. உத்தரவிட்டது யார்? உத்தரவிட்டது இவர் தான். அப்படி இவர் உத்தரவு இல்லைன்னா போலீஸாக தானாக அடித்தாங்களா? உத்தரவிட்டதுன்னா குற்றவாளி இவர். உத்தரவிடலை அப்படின்னா இவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. அந்தளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். ஆனால் போலீஸாரெலாம் அந்த மாதிரி நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் அங்கே அமைச்சர்கள் பேசுகிறாங்க. நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம் என்ன நடக்குது. சார், அந்த குற்றச்சாட்டு எல்லாமே உண்மைதான். நீங்கள் டெல்லியில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தை தாக்குதல் நடத்தியது டெல்லி போலீஸ் மற்றும் துணை இராணுவ படைகள். கோட்டையை கேட்குது, அங்கே எதுக்கு இராணுவம்? ஆமாம், சிஎஸ்எஃப் எல்லாமே அதில் கலந்துருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே அமித்ஷாவினுடைய கண்ட்ரோல், அமித்ஷாவினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்குது. டெல்லி போலீஸே அவர்களில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதற்கு பொறுப்பேற்றுக்கொள்வது அவர் தான் பொறுப்பேற்றுக்கொள்ளணும். அவங்க தடியடி நடத்தினாலும் பெல்லட் கன் யூஸ் பண்ணாலும் அவர் தான் மாறலாகவும் சரி, பதவி ரீதியாக அவர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கொள்ளணும். அதை அவர் பொறுப்பேற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் வெளிவரலை அப்படின்னு சொன்னால் இவர்கள் செய்திருக்கின்ற இந்த அட்டூழியமே வெளியே வந்திருக்காது. எவ்வளவு மாணவர்கள் தாக்கப்பட்டாங்க. இப்போ இந்த பெல்லட் கன்னெல்லாம் அது வந்து அப்படி அடிச்சதுன்னா அப்படி தெரித்து பல குண்டு இது சிதறல்களாக போய் பாய்ஞ்சிரும். காஷ்மீரில் இந்த பெல்லட் கன் யூஸ் பண்ணி பல குழந்தைகள், இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பலருக்கு கண் பார்வையே போயிருக்கு. இங்கே கூட ஒரு இளைஞருக்கு வந்து கண் பார்வை வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு இதுவும் பண்ணிவிட்டு அவங்களுடைய கோரிக்கை என்ன? பாராளுமன்றத்தை நோக்கி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை நீங்கள் வந்து அமைதியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இவர்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த தடியடியின் மூலமாக மாணவர்கள் சிதறி ஓடி விடுவார்கள், பயந்துருவாங்க, இதுக்கு நிற்க மாட்டாங்கன்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை வந்து அவர்கள் செய்தது. கண்டிப்பாக இது பிஜேபியினுடைய மேலிடமோ அல்லது அமித்ஷாவினுடைய முடிவோ இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நடந்திருக்காது. துப்பாக்கி சூடு நடத்தப்படல அப்படிங்கிறார் ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங். மக்களவையில் பேசும்பொழுது துப்பாக்கி சூடு நடத்தப்படலை அப்படிங்கிறார். துப்பாக்கி சூடு நடந்தது, துப்பாக்கி வைத்து சுட்டது, இது போன்ற ஃபோட்டோ வீடியோலாம் வந்திருக்குது. பெல்லட் கன்னுக்கு வந்து வீடியோ வந்திருக்குது. பெல்லட் கன்னு கூட ஆரம்பத்தில் இவங்க மறுத்தாங்க, இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதன் பிறகு வந்து வீடியோலாம் வந்த பிறகு விசாரித்து, ஆமாம் ஒரு இது நாங்கள் ஷூட் பண்ணோம், அதில் வந்து கிட்டத்தட்ட 5 ரவுண்டு வந்து க்ரௌடு மேலே பாஞ்சிருச்சு, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ டெல்லியில் வந்து காங்கிரஸ் போராடுகிறது, திமுக வந்து நீட்டை ரத்து செய்ய சொல்லி பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. மாணவர்கள் போராடி முதல் முறையாக மோடியை பணிய வைத்திருக்கிறார்கள். மோடியினுடைய அமைச்சரையே பதவி விலக வச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் தாவேகாவும் விஜயும் என்ன பண்ணாங்க? இங்கே நீட் எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது இவ்வளவுத்துக்கும் அவங்களுடைய தோழமை கட்சியான சிபிஎம், சிபிஐ சார்ந்த மாணவர் இயக்கங்கள் தான் இதை இங்கே வந்து நீட்டுக்கு எதிராக டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக நடத்துகிறாங்க.
அவங்கள குண்டுக்கட்டாக தூக்கி உள்ளே வைத்தது வந்து யார், அவர்கள் மேலே வந்து கேஸ் போட்டது வந்து யார், அதன் பிறகு மெரினாவில் மாணவர்களோ இளைஞர்களோ கூடிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு 500 போலீஸை போட்டு பொதுமக்களே பீச்சுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு நிலைமை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அங்கே அமித்ஷாவினுடைய போலீஸ் என்ன வேலையை செய்கிறதோ அதே வேலையை இங்கே விஜய் போலீஸும் செய்யுது. இன்றைக்கி பேப்பரில் ஒன்று படித்தேன், திராவிடர் கழகம் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடங்கள்ல இருந்து இருசக்கர வாகன பிரச்சாரம், அதன் மூலமாக நீட்டை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண போகிறோன்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு கடைசி நேரத்தில் போலீஸு அனுமதி மறுத்துட்டு பெரியார் திடலில் ஒரு 100-200 போலீஸு வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க. எதற்குன்னா அங்கே வந்து பைக்கு பேரணி ஆரம்பிச்சிடக்கூடாது. இப்போ பைக்கில் பேரணி போய் பொதுமக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட இந்த நீட்டை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ இங்கே விஜய் யார் பக்கம் நிற்கிறாரு? நாங்கள் வந்து நீட்டை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீட்டு கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும், இப்படிலாம் வந்து இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு, அதுக்காக நாங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து சொல்ல போகிறதில்ல, நடக்கிற விஷயத்தை தான் சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லிட்டு இப்படி இவர்கள் நாடகமாட வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டில் போராட்டமோ பிரச்சாரமோ இங்கே நடப்பது இவர்களுக்கு ஏன் கசக்குது? அப்போ பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் விஜய் முந்திக்கிட்டு வராரு இல்லையா? இப்போ ஒரு கால் திமுக ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த போராட்டம் பிரச்சாரம்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்கும். போலீஸு அடக்குமுறை செஞ்சுருக்குமா? செஞ்சுருக்காது. அப்போ இவர்கள் இதிலிருந்தே தெரியுது விஜய் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார், விஜய் கட்சி யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, போலீஸ் எப்படி அவ்வளவு ஸ்மார்ட்டாக அங்கே போய் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு யாருக்குமே சந்தேகம் வரும். ஆனால் சுதந்திரமாக தான் போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர், அனுமதி தரோம் போராட்டத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் நிர்மல்குமார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மேகதாது பிரச்சனை அதுவும் ஹாட்டாக ஓடிட்டுருக்கு சார். அங்கே வந்து அணையை கட்ட முடியாதுன்னு அங்கே போராட்டம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சிவகுமார் அவங்கள தாண்டி எதுவும் உத்தரவாதம்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட முடியாது அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்து இங்கேருந்து விஜய் போகிறாரு, அங்கே சிவகுமார் ஃபோனில் பேசினார், அவர் பேசும்போது இங்கே உள்ள நிலைமையில நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொன்னதாக தகவல் வெளியாகிருக்கு. இவரும் போகிறதான்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்காக நீண்ட நாள் குரல் கொடுத்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகக்கூடாது, அந்த பிரச்சனையை அந்த பேச்சுவார்த்தைங்கிற இடத்துக்கே நகரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்று. அன்புமணி சொல்கிறாரு ராகுல் காந்தி வரட்டும், காவிரி தமிழ்நாட்டின் உரிமை அப்படின்னு சொல்லட்டும் அப்படிங்கிறாரு. அது ஒன்று. அவர் சொல்லுவாரான்னு தெரியல, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அங்கே நடக்குது. இப்போ விவசாய சங்கம் என்ன சொல்கிறாங்க, பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே இந்த விஷயத்தில் நாடகம்தான் ஆடும், உரிய தீர்வு இந்த கட்சிகளால் கிடைக்காது. இது எப்போவுமே இப்படி தான். ஏன்னா காங்கிரஸும் பாஜக மாற்றி மாற்றி அங்கே ஆட்சியில் வருது. அங்கே ஆட்சியை பிடிக்கணும்னா இந்த காவிரி பிரச்சனை, இந்த மேகதாது பிரச்சனை, இதிலெல்லாம் வந்து அந்த மாநிலத்துக்கு விவசாயிகளுக்கு சாதகமாக பேசினாதான் அங்கே அவங்களுக்கு ஓட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். அதனால் காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே நாடகம்தான் ஆடும். சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் நம்மளால் முடியும். அந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்துங்க, அதுக்கான ஆதாரங்களை அழுத்தமாக வைங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எப்படி விவசாயிகள் சொல்கிறது சரி. அதுக்கு அடுத்தது ராகுல் காந்தி இங்கே வந்தாருன்னா இங்கே இருக்கிற 5 எம்எல்ஏ 2 அமைச்சர் முக்கியமாக, கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆட்சி பண்ணுறது முக்கியமாக. அப்போ கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது முக்கியன்ற முறையில் அவர் வந்து இதை பற்றி பேச மாட்டார். தமிழகத்தினுடைய நியாயத்தை எடுத்து பேசுவதற்கு அவர் எந்த விதத்துலையும் வந்து தயாராக இருக்க மாட்டார். இல்லை, இப்போ பொதுவாகவே சார் நாமளும் நம்ம இந்த அரசியலை பார்க்குறதுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது தான். இப்போ நீங்கள் சொன்ன அந்த 2 அமைச்சர்கள் ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பாஜக கடந்த இதில் 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கல்ல, அவங்களும் இதானு சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை வரப்போ நாங்களும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே இதான் சொல்லுது. ராகுல் காந்தி சிவகுமார்கிட்ட ஃபோன் போட்டு பேச வேண்டியதானே, நேரில் கூப்பிட்டு பேச வேண்டியதானே, தமிழ்நாட்டிலையும் எங்கள் கட்சி இருக்கியா, தமிழ்நாடும் தமிழ் எங்கள் கட்சி, நாங்களும் ஆண்ட மாநிலம் தான், ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியதானே ராகுல் காந்தி. இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா? இதுக்கு போய் இவர் ஏன் செங்கல் வைக்க போய் தடுக்க போகணும், இந்த 2 அமைச்சர் ஏன் போய் தடுக்க போகணும், மாணிக்கம் தாக்கூர் ஏன் போய் அதுக்கு அறிக்கை விட்டுட்டு கிடக்கணும், மாணிக்கம் தாக்கூர் போய் டெல்லியில் போய் ராகுல் காந்தி எங்கள் நம்ம மாநிலம் தாங்க, நம்ம ஏற்கனவே ஆண்ட மாநிலம், இப்போ தான் திருப்பி நம்ம புதுசாக அமைச்சரவையில் வந்துருக்கிறோம், அடுத்தது காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு உதவணும், இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இவங்க சவுண்டு விடுறது எல்லாமே ஒரு நாடகம் சார். இங்கே மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், தமிழ்நாட்டு பிஜேபியாக இருக்கட்டும், ஏன் நாடகம்னு சொல்கிறேன்னா, மத்திய பிஜேபி மத்திய காங்கிரஸ் ரெண்டுமே வந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் இருக்குது.
இப்போ மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? மேகேதாது அணை கட்டுவதற்கு தமிழகத்தினுடைய அனுமதி கேட்க வேண்டிய தேவை அவங்கள கன்சிடர் பண்ணவே தேவையில்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இது மத்தியில் வந்த கருத்து தானே. அப்போ இது வந்து மத்தியில் இருக்கிற பிஜேபி வந்து கர்நாடகாவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறது, அமைச்சரே ஆதரவாக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் கட்சியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால் இவர்கள் பேசி வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் நம்ம இப்படி பேசுவோம், ஆனால் வந்து கர்நாடகா காங்கிரஸ் பிஜேபி அவங்க என்னமோ பேசிக்கிட்டோம், எதிர்த்து பேசட்டும், மத்தியிலே இப்படி பேசிக்கிட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ராகுல் காந்திக்கு வந்து இதை சொல்லலாம், மல்லிகார்ஜுன் கார்கே வந்து சொல்லலாம், பிரியங்கா காந்தியை சொல்லலாம், இல்லை தமிழ்நாட்டில் வரும்போது வந்து இவர்களே மேடையில் வந்து கேட்கலாம். இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. இது வந்து ஒரு நாடகம் தான். அடுத்தது விஜய் கேஸுக்கு வருவோம். விஜயை பொறுத்தவரை நீங்கள் இந்த மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனை வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை அவர் பேசலை. ஏன் பேசலை அப்படின்னு சொன்னால், ஜனநாயகன் அங்கே ரிலீஸ் ஆகி ஓடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனநாயகன் அங்கே வந்து ஓடி கலெக்ஷன்லாம் வந்து ஓரளவு வந்து படம் தியேட்டரை விட்டு எடுக்கிற வரைக்கும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதான் விஜயோட ஸ்டாண்டு. ஒரு கால் இவர் காவிரியை வந்து தமிழ் மக்களுடைய உரிமை, மேகேதாது கட்டக்கூடாது, தண்ணீரை நீங்கள் கொடுங்க, காவிரி நடுவர் மன்றம் சொன்னபடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே அங்கே கன்னட அமைப்புகள் என்ன பண்ணியிருக்கோம், நேராக பெங்களூரில் தியேட்டரை போய் முற்றுகையிடுவாங்க. முற்றுகையிட்டு படத்தை தூக்கு. இதுக்கு முன்னாடி ரஜினி ஒருக்கு அது மாதிரி வாய்ஸ் கொடுத்தாரு. ரஜினி படத்துக்கு போய் இது பிரச்சனை பண்ணாங்க, அவர் மன்னிப்பு கேட்டார். பாகுபலியில் சத்யராஜ் நடித்தார் இல்லையா, சத்யராஜ் இது மாதிரி கருத்து சொல்லிட்டாருன்னு சொல்லி பாகுபலிக்கு பிரச்சனை கொடுத்து அவர் ஒரு வீடியோலாம் போட்டு விளக்கமளிக்க வேண்டிய தேவையெல்லாம் இருந்துச்சு இல்லையா. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் சூரப்புலி, இங்கே பஞ்சு டைலாக்கு வேகமாக பேசக்கூடிய அந்த வீராதி வீரர் சூராதி சூரர் கமுக்கமாக இருக்கிறார். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடுச்சு, படம்லாம் ஓடிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மோடிக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய அணுகுமுறை, வாக்கிய அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்றிய அரசை வந்து வற்புறுத்தும் விதமாகவோ கண்டிக்கும் விதமாகவோ இல்லை. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை என்ன சார், இது வந்து ஒரு அரசியல் சாசன நெருக்கடி. ஏன் அரசியல் சாசன நெருக்கடின்னு சொல்கிறேன்னா, உச்சநீதிமன்றம், காவிரி நடுவர் மன்றம் எல்லாமே தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ காவிரி மேம்பாட்டு ஆணையம் 15 நாளைக்கு வந்து இவ்வளோ தண்ணீரை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் 2 மாநிலங்களுடைய தாவா பிரச்சனையை வந்து பரிசீலித்து ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை அமல்படுத்தணுமா வேண்டாமா? அதை கர்நாடகா அமல்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் சட்ட நெருக்கடி தோன்றி இருக்குது அப்படி தானே அர்த்தம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நெய்வேலி மின்சாரத்தை கொடுக்க மாட்டோம், ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டோம், எந்த வரி கேட்டாலும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், இப்படி சொன்னால் எப்படி பார்ப்பாங்க? கவர்னர் அறிக்கை கொடுப்பார், தமிழ்நாட்டில் வந்து அரசியல் சாசனம் தோற்றுவிட்டது, இங்கே சட்டப்படியான ஒரு ஆட்சி இல்லை, இப்படி தானே பார்ப்பார். அப்போ இப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போவதற்கு பதிலாக பிரதமர் வந்து தலையிட்டு பேசி இதை சரி செய்யணுமா? இப்போ பிரதமருடைய அமைச்சரே தமிழ்நாட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை டேம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது விஜய் அப்படியே கடிதம் போடுறாரு. அடுத்தபடியாக இங்கே 3ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ கர்நாடகாவுக்கு அவர் போய் பேச போகிறாருன்னு ஒரு செய்தி வருது. அஃபீஷியலாக அவர்கள் யாரும் வந்து மறுக்கலை. இதை ஸ்டாலினோ அன்புமணியோ சீமானோ எல்லாருமே இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. ஏற்கனவே சட்டப்படி ஒரு தீர்ப்பு இருக்கும் பொழுது அதைக்கு வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கும் விதம் ஏற்கனவே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பு இருக்குது. அப்போ அந்த முடிவை அமல்படுத்த சொல்லி நம்ம உச்சநீதிமன்றத்தையோ ஒன்றிய அரசையோ வந்து வலியுறுத்துவதற்கு பதிலாக நீங்கள் சிவகுமார்கிட்ட தனி ட்ராக்கில் ஓட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த தீர்ப்பையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்ம 2 பேர் உட்காந்து பேசுவோம், நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விடுங்க, இந்த பிரச்சனையை நமக்குள்ளே அப்படி பேச முடியுமா? அப்படி 2 முதலமைச்சர்கள் சந்தித்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயமா? அப்படின்னா எதுக்கு இவ்வளோ நாள் உச்சநீதிமன்றத்துக்கு போனோம்? காவிரி நடுவர் மன்றத்தில் எதுக்கு இவ்வளோ நாள் வழக்கு நடந்துச்சு? அப்புறம் எப்படி அது ஒரு தீர்ப்பு வந்தது? கெசட்டில் எப்படி அது வந்துச்சு? அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் இந்த பிரச்சனையை நீர்த்து போக வைக்கும் விதமான வேலையை வந்து அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் சிவகுமாரை போய் பார்ப்பது என்பது மிக மிக ஒரு தவறான ஒரு நடவடிக்கை, ஒரு தவறான முன்னுதாரணமும் கூட. அப்படி போய் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை, இங்கே வாங்க, இங்கே டேம் எல்லாம் பாருங்கள், சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள், தண்ணி இல்லை,
பெங்களூருக்கு குடிநீர் இல்லை, அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது, மழை பெஞ்சா கொடுக்குறோம், இப்படி சொல்லிட்டு போயிடலாமே. அப்போ விஜய் இதையெல்லாம் இவ்வளவு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொன்ன பிறகும் கூட இவர் இப்படி அங்கே போனால் சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு இதுக்கு முடியும். அடுத்தது, நீங்கள் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக இங்கே ஒரு மாநிலம் தழுவிய பந்து, ஒரு போராட்டம், இங்கே ஒன்றிய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுவது, இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை கொண்டு போய் ஒரு ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி தான் காவிரி நீரை வரவழைக்க முடியுமே தவிர அவர்களிடம் கெஞ்சுவதனால பயன் இல்லை. இப்போ இந்தியாவில் கர்நாடகாவும் ஒரு மெம்பரு, தமிழ்நாடும் மெம்பரு, எல்லா மெம்பருக்கும் ஈக்குவல் ரைட் இருக்கணும், நீதிமன்ற தீர்ப்பின்படி நடக்கணும். அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் மட்டும் எதுக்கு நடக்கணும்? இந்த கேள்வியை முன்வைக்கணும். இதற்கு விஜய் தயாராக இல்லை. கருத்துல பார்வையாளர்களுக்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.